சட்டுன்னு பணியாரம் செய்யணுமா? அப்போ புளித்த தோசை மாவுல வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க பணியாரம் செய்யலாம். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். புதினா, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ல போட்டு வச்சோன்னா சீக்கிரமாவே வாடிடுது இல்லையா? அப்படி இருக்காமல் இருக்க நல்லா அந்த இலைகளை உருவி நீரில் நல்லா அலசிட்டு பேப்பர்ல போட்டு கொஞ்ச நேரம் உலர வச்சிடுங்களேன். அதுக்கப்புறமா எவர் சில்வர் பாத்திரத்துல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்க. ஒரு வாரத்திற்கு மேலாவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நாம வற்றல் குழம்பு, புளி காய்ச்சல் இதெல்லாம் செய்யும் பொழுது நல்லா கொதிக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்க நெல்லிக்காய் அளவு வெல்லத்தை சேர்த்து பாருங்களேன். வித்தியாசமா சுவையா இருக்கும். நமுத்து போன பிஸ்கெட்டுகள்லாம் வீணாக்காம பொடிச்சு வச்சுக்கோங்க. நாம ஃப்ரூட் சலாட்லாம் செய்யும் பொழுது அதுல லேசா தூவினாலே போதுங்க, ருசியா இருக்கும்.